வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன். செய்திகள் தொடர்கிறது. ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியில் ரூபாய் 2.67 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரநிலை கழகம் சார்பில் சிறப்பு கூறு நிதியின் மூலம் ரூபாய் 2.67 கோடி மதிப்பில் திருபுவனை பெரியபேட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். இந்த விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், அரசு செயலர் முத்தம்மா, ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே தாரை தப்பட்டை எடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பன்னாட்டு காலமாக கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலையங்களில் கரையோரத்தில் பூர்வ குடிகளாக வாழ்ந்து வரும் பாரம்பரிய மீனவர்களின் கோரிக்கைகளாக நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும், 11.8 விழுக்காடு கொண்ட மீனவ மக்களுக்கு 10% விழுக்காடு ABCயில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தொகுதி மறுசீரமைப்பின் கீழ் வடக்கு தெற்காக தொகுதி வரையறைப்படுத்த வேண்டும், புதுச்சேரி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட மீன நலத்துறை அமைத்து மீனவர்கள் ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து சிங்காரவேலை அருகில் அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருந்து தாரை தப்பட்டையுடன் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஊர்வலமாக சென்று சுதேசி மில் அருகே கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரியில் முதல் முறையாக உலகத்தர சான்றிதழ் பெற்ற அரசு பள்ளிக்கு அதற்கான சான்றிதழை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி ISO உலகத்தர சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது. அதற்கான சான்றிதழ் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பள்ளிக்கு உலகத்தர சான்றிதழ் ISO வழங்கினார். மேலும் பள்ளி வளாகத்தில் நேர்மை வணிகம், கணித ஆய்வகம், திறந்தவெளி நூலகம், QR கோடு மூலம் மாணவர் சேர்க்கை மற்றும் QR கோடு மூலம் எனது பள்ளி ஆகியவற்றை முதலமைச்சர் மாணவர்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகளையும் அவர் வழங்கினார். செய்திகள் தொடர்கிறது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி PRTC ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் PRTC எனப்படும் சாலை போக்குவரத்து கழகத்தின் தற்போது 60 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதில் 40 நிரந்தர ஊழியர்கள், 130 ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் 2015ஆம் ஆண்டு முதல் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக முன்வறிவிப்பு கொடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தினர். அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்ட போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் PRTC நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம் துவங்கியுள்ளது. 11 ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதிய குழு பரிந்துரைத்த சம்பளத்தை வழங்க வேண்டும். இருப்பினும் சென்னை காரைக்காலுக்கு முன்பதிவு செய்த பயணிகளுக்கான பேருந்துகளை நிறுத்த ஊழியர்களை கொண்டு நிர்வாகம் காலையில் இயங்காது. புதுச்சேரியை பொறுத்தவரை அரசு பேருந்துகளை விட தனியார் பேருந்துகளே அதிகம். தனியார் பேருந்து மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெரும் அளவில் பாதிப்பு இல்லை. கண்டிக்கின்றோம்.
வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ்.